வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு, அதோட ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் சுக்காவுக்கு ஒரு 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. இதில் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 7-8 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பேன் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு 8 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு 6 பச்சை மிளகா நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது ஒரு 2 கப் சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியும் திக்காக இருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.5 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம். பக்கத்தடியே குக்கரில் மட்டன் வேக வச்சிட்ருக்கிறேன். ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 பழுத்த தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷியாக வதக்கிக்கலாங்க. இப்போ காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 100 கிராம் பக்கம் மிளகாய்த்தூள் சேர்த்துருப்பேன். கொஞ்சம் நல்லா காரமாகவே இருக்கும். இது கூடவே ஒரு 200 கிராம் பக்கம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்காக கிடைக்கிறக்காக கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 6 வரமிளகா 2ஆக கிள்ளி போட்டிருக்கிறேங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி செய்கிறப்போ. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சு அந்த கிரேவியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் நல்லா சுண்ட விட்டோம்னா மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் வாசனைக்கு போட்டுக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் இருக்கும். எல்லாம் சேர்த்து கிளறி நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.